ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தாய் ட்ராமா பார்த்துடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினுக்கும் தான் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவாங்க. அவனுக்கு 18 வயசு தான் ஆகும். அப்படி அவங்க 2 பேத்துக்குள்ளே எப்படி காதல் ஏற்பட போகுதுன்றதை நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து தான் ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. இந்த அம்மா வைனை தூக்கி மூஞ்சி ஊற்றிடுற. இப்படி வந்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. இவர் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இப்படி காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினோட மேரேஜ் டே. அவங்க மேரேஜ் டே கூட ஒரு கணக்கு பண்ணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆர்வமாக காத்திருக்காங்க. இப்படி வந்து அவங்க மேரேஜ் ரிங்கை வந்து எடுத்து போடுறாங்க. அவங்க வந்து நர்ஸாக வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு. அவங்க கிளம்ப போகிறாங்க. டக்குன்னு ஒரு பேஷண்ட்டை வந்து இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேஷண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவன் பார்த்த கலரையாக உட்காந்துட்ருக்கான். என்னடா இவ்வளோ பிளட் வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் சிசர் கொண்டு வந்து உங்கள் ஷர்ட்டை நான் டேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுக்க போகிறதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோ ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். இவன் சொல்கிறா, அடிபட்டிருக்கதை பார்த்தா உங்களுக்கு வந்து யாரோ வந்து கத்தி வச்சு கிழிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் வேணால் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு போலீஸ்லாம் நீ போக தேவையில்லை, நீ ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக போகிறான். சரி சரி நீங்கள் கோவப்படாதீங்க, வாங்க உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. அவள் ரொம்ப கைண்டாக வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவனுக்கு வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்க. இங்கே ஹீரோவுடைய பாட்டியை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவை போட்டு அடின்னு அடித்து, பையன் வீட்டுக்கே வர்றதில்லை, நீலாம் என்னத்த பையனை பார்க்க துப்பு இருக்கு உனக்கு, ஒழுங்கு மரியாதை என் பேரனை வீட்டுக்கு கொண்டுட்டு வா, இல்லை வீட்டு பக்கமே வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உதவாக்கார 2 பேருக்கு ஒரு பையன் ஒரு கேடு அப்படின்ற மாதிரி உங்கள் பயங்கரமாக போட்டு அவங்க பையனை அடிச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், அவங்களுக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் 30ன்ற மாதிரி சொல்கிறான். சரி உங்களுக்கு யங் பாய்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, என்னடா இவன் எடுத்தோடனே பொறுக்கி மாதிரி பேசுகிறான், சின்ன பையனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் வேணா சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், நான் கால் பாய் ஜாப் தான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேச, நம்ம ஹீரோயின்க்கெலாம் தூக்கி வாரி போடுது. இங்கே டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வராரு. கொஞ்சம் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு, இது மாதிரி நீ என்ன பண்ணுற, உனக்கு தான் டியூட்டி முடிஞ்சிச்சுல, உனக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து டியூட்டிலாம் பண்ணக்கூடாது சொன்னல அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி இந்த பையனுக்கு இப்படி அடிபட்டுருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறப்போ, உடம்பை பார்த்துக்கோ செல்லோ நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப. இங்கே ஹீரோக்கு முகமே மாறி போகுது. என்ன சார், அந்த பொண்ணை பார்த்து நர்சம்மாவை நீங்கள் தொட்டு தொட்டு பேசுகிறீங்களே, அவங்க என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு அப்படியே பல்பாக போகுது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்களோட டியூட்டியை தான் நம்ம ஹீரோக்கு சர்வ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் என்னோடய வெட்டிங் டே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு கேன்ற ஒரு அம்மா வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. நீ பியூட்டி பார்லருக்கு வா, இன்றைக்கி உன்னை நான் ரெடி பண்ணி விட்றேன் இன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் போகிறாங்களா. அப்போ இந்த கேக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி நான் அவளை தான் பார்த்துட்ருக்கேன், ஃபோனை வைங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து, என்னதான் ஆனாலும் கல்யாணம் ஆனவங்க வயசில் பெரியவங்கள்ட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க, அவங்க போயிட்டாங்கப்பா, அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நம்மளுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த சீன் வருது. இந்த டாக்டர் வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பா. ஹீரோயின் வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி திட்ட. இங்கே இவன் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு அவள்கிட்ட நான் டிவோர்ஸ் கேட்டுட்டேன்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து நம்ம ஹீரோயின் கே கிட்ட வந்து அழுதுட்டுருக்கா. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி, இப்படி என் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோயினை சமாதானம் பண்ணி கே அனுப்பி வைக்கிறா. இப்போ இந்த கே வந்து ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அந்த டாக்டர் வந்து கேயோட ரூமில் தான் இருக்கான். இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினை வந்து இவன் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கே நான் இப்படி பண்ணக்கூடாது, வேண்டாம் அவளை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் நல்லவ மாதிரி அழுக. எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, உனக்கு தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து இவங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம். வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் நடந்தப்போ அவங்க எப்படிலாம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, அந்த மூமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் வந்து கேக் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹீரோயினை மறந்துட்டு இப்படியே ஹீரோயின் அவன் நைட்டுக்கு வீட்டுக்கு வரலன்ற சோகத்தோடு இருக்க. இப்போ ஒரு ஸ்டேயான்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு காரை ஃபோட்டோ எடுக்க. அங்கேருந்து வந்து அந்த செக்ரட்டரி வந்துட்டு, என்னம்மா பண்ணுறீங்க, போங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை ஒரு எவிடன்ஸ்க்காக தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இங்கே மிகப்பெரிய ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ
நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய எக்ஸ் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். எக்ஸ் நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் முடியாது, ஏன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கான், நீ வந்து ஸ்டே பண்ணால் எப்படி சரியாவா இருக்கும், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கரண்ட் பாய் ஃப்ரெண்டு ஒரே வீட்டில் எப்படிடா இருக்க முடியும், நான் அப்பையில அப்படின்னு திட்ட, இல்லை நான் வெளியே ஷோஃபாவில் படுத்துக்கிறேன், உனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்கிறப்போ, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, தயவு செய்து போயிடு, ஏன் வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி கால் பாய் ஜாப்லாம் பண்ணாதடா லூசு பையலன்னு சொல்லி அவத்திட்ட. இந்த பக்கம் இப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க, இன்னமும் இந்த ஹீரோ பையன் வந்து இந்த அவன் ஹஸ்பண்ட் வந்து வரவே இல்லை. இப்படியே சாப்பிட போகிறப்போ மாமியார் ஒரு பக்கம் நையன்ட்டு இன்னமும் உனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எப்போ பாரு இப்படி தான் சுட்டி காட்டி பேசுவாங்க. நம்ம ஹீரோயினும் அமைதியாகவே இருப்பாங்க. அவகிட்ட பிரச்சனை பண்ணுறதே மாமியார் ஒரு வேலையாக வச்சுருக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வந்து தாங்கிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. இப்படி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் பார்த்தா காலையிலே வந்திருக்கான். இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டுக்கு கூட வராமல் இவன் எங்கே போயிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவ ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அழுகிறா. என்ன ரீசன் தெரியலையே இவன் டிவோர்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே காயை காட்டுறாங்க. அந்த ஸ்ரேயான்ற பொண்ணுக்கும் காய்க்கும் ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது போல இருக்குது. இப்போ வந்து உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே வந்து நீ ஸ்ட்ரெடியூஸ் பண்ணுறியே, நீலாம் பொம்பளை பிள்ளையா அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா திட்ட, என்னை இப்படி பேசுவியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய காய் வந்து அவளை அடிச்சுட்டு போக, இரு நான் போய் அந்த நர்ஸ்கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ரேயா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் ரூம்குள்ளே போகிறான். வழக்கம் போல் காலையில் ஆகிட்டா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவான் போல இருக்குது. அது சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து இந்த டையை நான் உங்களுக்கு கெட்டி விட்றேன், எப்பயும் போல் என்னோடய ஒய்ஃப்ன்ற டியூட்டியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ டையெல்லாம் கெட்டி விட, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஸ்டேயாக நம்ம ஹீரோயினை பார்க்க வர அவள் கேட்குறா, என்னம்மா உன் ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான், அவனை ரொம்ப நம்பாத, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து காய் தான் அவனை வளைச்சி போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்ல, ஒரு பக்கம் காய் என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய டாக்டரை பார்க்க வந்து கிளினிக்கே வர, இங்கே டாக்டருக்குலாம் பயமாக இருக்குது, எதுக்குமா அது மாதிரி அடிக்கடி கிளினிக் வரேன்னு சொல்லிட்டு உங்களை மிஸ் பண்ணேன் அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க. இந்த புக்கை வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு உன்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்கனவே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருப்பா போல இருக்குது. அதெல்லாம் காமிக்கிறப்போ இவ சொல்கிறா, இதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டை வந்து இந்த காய் வந்து செட்யூஸ் பண்ணா, அவளுக்கு இதான் வேலை, ஏதாவது குடும்பத்தில் போய் உன் ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு குடும்பத்தை பிரிக்கிறதே வேலை, இப்போ உன் ஹஸ்பண்டை அவள் தேர்ந்தெடுத்திருக்கா, இப்போ போய் அவளை நல்லா நீ செருப்பால் அடி, இப்போ கூட வந்து அவள் உன் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருப்பா, உனக்கு டவுட்டாக இருந்தால் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோயின் வந்து டாக்டர் ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே டாக்டர் மட்டும்தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவள் ரூம்லேருந்து வெளியே வரா. இதை பார்த்துட்டு டக்குன்னு ஹஸ்பண்ட் கன்னத்தில் ஒன்று வைக்கிறா, என்னடா பண்ணிட்டு இருக்க நான் பயலேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டு கன்னத்துலேயும் அடிச்சுட்டு ரெண்டு பேரும் இப்படி அஃபேரில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஆதாரத்தை தூக்கி போட்டு கத்த, எங்கள் டாக்டர் சொல்கிறா நான் அவளை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நீ டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் மனசுடைஞ்சு போகிறா. அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்துருக்கா, இனிமேலும் இந்த வெட்டிங் ரிங் நம்ம கையில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த வழியாக நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக வராங்க கையை. அப்போ நம்ம ஹீரோயின் தவறுதெல்லாம் அந்த குளத்தில் விழுந்துடுறாங்க. இங்கே ஹீரோ பார்த்தவன் அவங்க ஏதோ சூசைட் அட்டம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி குளத்தில் போய் விழுந்து அவளை போய் காப்பாற்ற, அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்குடா நீ என்னை காப்பாற்றுறேன், கொஞ்சம் விட்டுருந்தா நானே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் குளத்தில் விழுந்தால் நல்லாவா இருக்குன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஃபிட் பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசாத, உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் ஷூவை விட்டுட்டு போயிருப்பா. அந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்தாங்கன்னு சொல்ல, இங்கே பாரு அன்றைக்கி நீ பில்லு கூட கட்டலை, நான் தான் உனக்காக பில் கட்டினேன், ஸோ என்கிட்ட வந்து ரெஸ்பெக்டாக பேசு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் நான் அதுக்கு தான் சொன்னேன் ஃப்ரீ சர்வீஸ் எடுத்துக்கோங்க, அந்த சர்வீஸ்க்கான காசை கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அடப்போடா பொறுக்கி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, இங்கே வந்து நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கத்திட்டு இருக்கான், எங்கம்மா போனால் இங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஸ்ரேயாவை பார்க்க தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் ஃப்ரெண்டை நல்லா பழி வாங்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ஹீரோ பேர் பாண்ட் இங்கே இருக்கானான்னு சொல்லி கேட்க, அவன் வெளியே போயிருக்கான் வருவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உன் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா காய், அவளுடைய பையன் வந்து கால் பாய் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கான், அவனை தான் மீட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இங்கே அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வர வச்சிருக்காங்க. நம்ம காயோட பையன் தான் நம்ம ஹீரோ. இப்போ வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பையன் என்னத்தை வளர்த்துருக்க, உருப்படியாக பார்த்துக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனே இவங்க நாரடிக்க, உங்களோட உதவி ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு கிளம்பி போகிறான். இப்படி ஹீரோ வரான். இன்றைக்கான கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இல்லைப்பா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, யாரடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் சொல்கிறா, சாரிங்க நான் ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டேன், ஆனால் வந்து இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், என்னோட
க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் வந்து இவ்வளோ தப்பான ஜாப் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, ஒருவேளை உங்கள் மனசு மாறுச்சுன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரேயா சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்மளோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்து டாக்டர் கேட்குறா, நீ எங்கே போன, உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்குப்பா என்ன இப்போ நினச்சி கவலைப்படுற, உனக்கு தான் காய் இருக்கால, காய் கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போக, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறப்போ டக்குன்னு காய் கிட்ட இருந்து கால் வருது. அதான் உன் அருமை லவர் கால் பண்ணிட்டால, எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடிங்கிட்டு டோரை லாக் பண்ணிடுறேன், எங்கள் டாக்டர் கத்துறான் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு இவ அட்டன் பண்ணிட்டு ஹலோ எதுவுமே சொல்லலை. இந்த பக்கம் காய் என்ன சொல்கிறான்னா, வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி நீ கவலைப்படாத, அவள் ஜஸ்ட்டு வந்து வெளியே போனால் நீ அவளை பற்றி கவலைப்படுவ, பழையபடியும் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் அப்படி பண்ணியிருப்பா, நீ எதுவும் கண்டுக்கிறாத, அவளே வந்துடுவான்னு சொல்ல, இங்கே 2 பேரும் பயங்கரமாக டிவோர்ஸ்னு சண்டை போட, என்னடா டிவோர்ஸ்ன்ற சத்தம் கேட்குதுன்னு அம்மா வந்து கேட்டால், உங்கள் பையன் எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பானா அப்படின்னு சொல்கிறப்போ, கொடுத்துட்டு போகிறான், உனக்கு தான் குழந்தையே இல்லையே, உன்னை வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறது காரணமே நான் தான், அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எவ்வளோ திமிரா பேசுகிறா பாருடா, இவளுக்கு முதல்ல டிவோர்ஸை கொடுத்து துரத்தி விடு அப்படின்ற மாதிரி இங்கே மாமியார் குழந்தைய பற்றியே பேச நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஆனால் டாக்டர் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அந்த குழந்தைய பற்றி பேசி நம்ம ஹீரோயினை காயப்படுத்துறத ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு உள்ளுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு அவனோட வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு பணக்காரன் தான், இருந்தாலும் வந்து அவங்க அப்பா அம்மா பிடிக்காதனால தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க பாட்டி ஒரு ஆள் தான் அவனுக்கு ஆறுதலாக இருக்காங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் ஃப்ரெண்டை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த கால் பாய்க்கு நீ கால் பண்ணு, நைட்டு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஸ்ரேயாட்ட சொல்லிட்டு போக, இந்த பக்கம் காய் அடிக்கடி வரா. டாக்டரை டிஸ்டர்ப் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கா. டாக்டருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல இவ அடிக்கடி இப்படி வர்றதுனால ரூமர்ஸ் பரவும்னு நினைக்க, அதே போலயே நர்ஸெல்லாம் பார்த்துடுறாங்க. இவனை பற்றி சில ரூமர்ஸ்லாம் பேச கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வரா. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயே அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோ கேட்டுடுறான். அப்படியா, யார் கூட அந்த பையன் அஃபேரில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எட்டி போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அவங்களுடைய அம்மாவும் ஒன்றா வராங்க. அவங்க ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ நம்ம அம்மா அவளோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறாங்களே, அதுக்கு தான் ஒரு வேளை அவள் சூசைட் பண்ண போயிருப்பாளோ, அன்றைக்கி அதுக்கு தான் நம்மளை ரொம்ப காட்டமாக திட்டினாலோ அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆள் உங்களை பார்க்க வராங்கன்னு சொல்ல, அது நம்ம ஹீரோயின் தான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரே ஷாக்கு, இங்கே ஹீரோயினுக்கு இவனா அப்படின்ற மாதிரி தான் தோணுது, நம்ம ஃப்ரெண்டோடைய பையன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான், சரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி தப்பு பண்ணுறனால தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே தெரியாமல் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ கிளம்ப போக, நம்ம ஹீரோ வழியை மறைச்சிட்டு என்ன மேடம் வந்துட்டு காசெல்லாம் பே பண்ணிட்டு இப்படி போகிறீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, எப்போ நான் தெரியாமல் வந்துட்டுப்பா என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறா. சரி நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம வெளியே போய் பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து காரில் ஏற்றி நம்ம ஹீரோ வந்து ஒரு லாட்ஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஹீரோயினுக்குலாம் என்னடா இவன் வெளியே பேசலாம்னு சொன்னால் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்காக பேச, இங்கே ஹீரோயின்லாம் கத்தார முடிக்கிறா, எப்பா நான் விட்டுருப்பா நான் ஓடிடுறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா விடவே மாட்டேங்கிறான். என்ன பாரு நீ நினைக்கிற அளவுக்கு உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஜென்டில்மேன் கிடையாது, நீ வந்து இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பியூராக இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த ஸ்ரேயா பயங்கரமான ஆள் தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து காய் வந்து செடியூஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையை பிரித்ததுனால இப்போ காயை பழி வாங்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கருவியாகவே யூஸ் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ண, இவ அழுக ஆரம்பிச்சிட்டா, என்னை விட்டுருப்பா தயவு செய்துன்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான், சரி ஓகே நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு, சரி வாங்க வெளியே போய்ட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் வரமாட்டேன் இவ சொல்கிறாளா, அப்படின்னா வேணா கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வெளியே உட்கார வச்சு நம்ம ஹீரோ பேசுகிறான், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் அவர் கூட வாழ்றீங்கன்னு சொன்னால், அவனுக்கு காதலை பற்றி என்னடா தெரியும், நீ முன்ன பின்னே யாரும் லவ் பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கூட தான் அவர் அஃபேரில் இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயினுக்குலாம் ஒன்றுமே பேச முடியல. இங்கே பாரு இருந்தாலும் என் ஹஸ்பண்டை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், அவர் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லி அழுக, இங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே கோச்சிட்டு நம்ம ஹீரோயின் கார் ஏறி போகிறாங்க. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது. இது வர எபிசோட்ஸில் சின்ன வயசில் இருக்க நம்ம ஹீரோவும் பெரிய வயசில் இருக்க நம்ம ஹீரோயினும் எப்படி அவங்களுக்கு செட் ஆக போகுது, எப்படிலாம் அவங்களுக்குள்ள காதல் வரப்போகுது, இதில் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்றதை வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து இந்த சேனல் ரொம்ப நல்லாவே போச்சு. நடுவில் என்ன சூனியாச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 9 மாதமாக இந்த சேனலில் கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரைக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே வந்து வீடியோ மூவே ஆக மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சீக்கிரமாக ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேனலை எப்படியாவது ரிக்கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தா குறைக்க மானிட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் பல வந்து இந்த சேனலில் போட்டு வச்சுருக்காங்க. என்ன
என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படியாவது இந்த சேனலை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.